ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் ஜிஷா. நேட்டிவ் கேரளா. என்ன தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஜேபி வேர்ல்ட். ஸோ அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் எதனால இப்போ இன்னொரு சேனல் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? ரீசன் இருக்குதுங்க. ஏன்னா நான் எதனால இப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம், இல்லை எதனால என்ன உங்ககிட்ட நான் பேச போகிறோம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பா அது வந்துட்டு இது நான் எதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன்னா, ஒரு தொழில் வாய்ப்பு. அதாவது எனக்கு தெரிய வர, எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜுக்கு வர வர எல்லா தொழில் வாய்ப்பும் நான் இதில் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாபுக்காக தேடுறவங்க இருப்பாங்க. ஒரு வேலை கிடைச்சா போதும், இல்லை வீட்டில் இருந்தே நமக்கு ஏதாச்சும் வேலை பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது குழந்தைங்கள வச்சிருக்கவங்க 2 வயசு 3 வயசு 4 வயசுல இருக்கிற குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி உடம்பு சரியில்லாம, அதாவது வேலைக்கு போனா காலையில இருந்து நைட் வரைக்கும் அங்க இருக்கணும், நம்மளால அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியல, அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஏஜ் ஆனவங்க, இந்த ஏஜ்ல நான் எங்க போயிட்டு நான் வேலைக்கு போறது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. வேலை இருந்தும் நம்மளால சமாளிக்க முடியல, ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தான் இந்த வீடியோ. ஸோ நான் எதுக்காக எனக்கு இந்த தோட்டம் வந்துருச்சு அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஏதோ ஒரு இன்கம் வேற வேணும், ஏன்னா என்னால் இதை சமாளிக்க முடியல, ஃபேமிலி ரன் பண்ண முடியல. அவங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, ஒரு சேலரி கிடைக்கும் போது ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. 30,000 சேலரி அப்படின்னா அந்த 30,000க்கே ஒரு பட்ஜெட் இருக்கும். அது வந்துட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கும், அவங்க ஒரு சார்ட் போட்டிருக்கோம். அது எல்லா சேலரி பீப்புள்ஸும் அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 1ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதிக்குள்ள நமக்கு சேலரி ஒரு 30,000 வருது அப்படின்னா, அதுல வீட்டு வாடகையில இருந்து நமக்கு எல்லா செலவு, ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா செலவும், இஎம்ஐ, அதுல வீட்டு வாடகை இருக்கும், கரண்ட் பில் வரும். அந்த டைம்ல தான் கேஸ் முடியும். ஸோ கேஸ் கனெக்ஷன், கேஸ் புக் பண்றோம்னா அதுக்கு அமௌண்ட்டு, நம்ம ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு செலவு, இந்த மாதிரி நிறைய நம்ம எல்லாம் இஎம்ஐயே வரும். அத்தனை நம்ம சேலரி பாதி இஎம்ஐ போயிடும். மீதி வச்சுதான் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற டைம்ல இடையில ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா அது உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சேலரியில வரக்கூடிய அந்த பட்ஜெட், அந்த இது கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். 30,000 அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு 20,000 வரைக்கும் நமக்கு இஎம்ஐ, கடன், அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்டே இருக்கும். மீதி இருக்கிற 10,000த்துல நம்ம ஒரு மாசம் நம்ம மேனேஜ் பண்ணி போகணும். அந்த மீதி இருக்கிற 10,000னா அதுல வந்துட்டு 8,000 ரூபாய் வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் போயிடும் இல்லையா? மீதி எவ்வளோ இருக்குது? 2,000 ரூபாய். அந்த 2,000 ரூபாயில ஒரு மாசத்துக்கான சேலரி வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, பிக் பஜாரு, டிமார்ட் அப்படின்னு போயிட்டு ஒரு மாசத்துக்குள்ள பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும் இல்லையா? ஒரு மாசத்துக்குள்ள பொருள் எல்லாத்தையும் வாங்கும்போது 5,000 அங்கேயே ஆயிரும். இப்போ நமக்கு -3,000 போகும். அதுவும் இல்லாம அந்த டைம் கேஸ் முடிஞ்சிடும். கேஸுக்கு எவ்வளோ? அதுக்கே நம்ம 1000 ரூபாய் ஒதுக்கி வைக்கணும் இல்லையா? நம்ம அப்போ ஹவுஸ் ரெண்ட் முடிஞ்சிச்சு, க்ரோசரி ஐட்டம்ஸு, கேஸ் கனெக்ஷன், இதெல்லாம் வர்றதுக்கே நமக்கு மைனஸ்ல போயிட்டு இருக்கும். நம்மளோட அமௌண்ட்டு நம்மளோட சேலரியிலிருந்து மைனஸ் போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு மாதம் இப்படி மைனஸ்லேயே போகும்போது அது டேக்கிள் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து நம்ம கடன் வாங்குவோம். அடுத்த மாதம் சேலரி கிடைக்கும்போது தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்கி தான் நம்ம வந்துட்டு அது மேனேஜ் பண்ணிட்டு போவோம் இல்லையா? ஸோ மந்த்லி நமக்கு மாதம் மாதம் இப்படி நமக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கி, அதாவது ஒரு ஓட்டை அடைக்கிற மாதிரி தான். அங்கேருந்து வாங்கி இங்கே அடைக்கிறது, இங்கேருந்து வாங்கி இங்கே அடைக்கிறது, ஒவ்வொரு மாதமும் இப்படியே போயிட்டு இருந்து நம்ம எப்போ நம்மளை கடன் கட்டுறது? இல்லை நம்ம எப்போ வந்துட்டு நிம்மதியே இருக்க முடியும்? இந்த கடன் முடிஞ்சு இருக்கிற நகையெல்லாம் அடமானத்தில் இருக்கும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா அதுக்கு வட்டிக்கு மேலே குட்டிக்கு மேலே குட்டி போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்.
நம்மளால அந்த நகை கூட திருப்ப முடியாது. இப்படிலாம் போகும்போது என்னடா வாழ்க்கைன்னு நம்ம யோசிக்கலையா? கண்டிப்பா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம மாசம் பூரா டெய்லி ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம வேலைக்கு போறோம், ஐயோ வேலைக்கு போகலாம், அந்த ஒரு நாள் சேலரி கட் ஆயிடுமே. ஏன்னா நம்ம அந்த ஒரு மாசம் சேலரியில நிறைய பிளான் வச்சிருக்கு. நிறைய பிளான் கிடையாது, நம்மளோட இதுக்காக நம்ம வச்ச பிளான் கிடையாது, நம்ம ஃபேமிலிக்காக வச்ச பிளான். அந்த பிளான்ல ஏதோ ஒண்ணு முன்ன பின்ன நடந்துருச்சுனாலே நம்ம வந்துட்டு எல்லா கால்குலேஷனும் நமக்கு இதாயிரும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று நம்மளுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஜாப், அதாவது ஹை சேலரியில நம்ம ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய இல்லை ஃபேமிலி மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஹை சேலரியில ஒரு ஜாப், இதுதான் ஒண்ணு. இல்லை இன்னொன்னு அடிஷனலா நமக்கு இன்கம் வர மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும். இது 2 தான் இருக்குதுங்க. மற்றபடி நமக்குன்னு வருமானம் வரணும்னா வேற என்ன இருக்குது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஒண்ணு நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகணும், சேலரி ஹை சேலரி இருக்கணும், இல்ல 2 வந்துட்டு அடிஷனல் இங்க வர மாதிரி நாம ஏதாச்சும் பண்ணணும். பூர்வீக சொத்து அதெல்லாம் நம்மளோடது கிடையாது, அதெல்லாம் நமக்கு நம்ம அப்பா அம்மா இல்லைங்க தாத்தா பாட்டி நமக்கு சம்பாரிச்சு கொடுத்தது. இதே வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லணும், இது எங்க தாத்தா பாட்டி சம்பாரிச்சு கொடுத்து சொல்றதுக்கு நாம எதாவது சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம இப்படியே போனா நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக தான் நான் இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணி உங்க முன்னாடி வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ கண்டினியூஸா என்னோட சேனல் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நெகட்டிவோ பாசிட்டிவோ எதா இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்குது. எதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். எனக்கு என்னோட நாலேஜுக்கு வர எல்லா தொழில் வாய்ப்பும் நான் இந்த சேனலில் இனிமேல் அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு எது விருப்பம் இருந்தாலும் எந்த ஜாபுக்கு ஓகேனாலும் நீங்கள் அதை பண்ணலாம். எதுக்கும் நான் பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இனி ஸ்க்ரீன் பார்க்கலாம்.